உலகத்தில் வாழும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் குழுமத்தின் சார்பில் இந்நேர வணக்கங்கள். எல்லா உயிர்களும் எல்லா வளமும் மகிழ்வும் ஆரோக்கியமும் நிலைக்க வாழ எல்லாம் வல்ல இறைவன் திருவருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு நாங்கள் இந்த நலிவுற்றோர்கள் நேசக்கரங்களுக்கான காணொளி நாளில் உங்களோட காணொலியை பகிர்ந்து கொண்டு உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்வு அடைகின்றோம். நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் குழுமத்தின் சார்பில் ஏற்கனவே நாங்கள் பகுதி 3 காணொளியில் வலையொலி காணொளியில் உங்களுக்கு எங்களோட நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் குழுமத்தால் கார்த்திகை மாதம் எங்களால் மேற்கொள்ளப்பட்ட கல்விக்குரிய பணி, மாற்றுத்திறனாளிகளுக்குரிய பணி ஏற்கனவே நான் வலையொலி காணொளி மூலம் உங்களுக்கு பகிர்ந்திருந்த நாங்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன் மார்கழி மாதம் பாடசாலை விடுமுறை என்ற காரணத்தால் பாடசாலை அதிபர்களோட தொடர்பு கொண்டு நாங்கள் பின்தங்கிய பாடசாலைகள், அதாவது வறுமை கோட்டுக்குட்பட்ட உதவி தேவைப்படுற பாடசாலை மாணவர்களின் விவரம் சேகரிக்க முடியாத ஒரு அசாதாரண சூழ்நிலை காணப்பட்டது. ஆன காரணத்தால் மார்கழி மாதத்துக்குரிய கல்வி வேலை திட்டம் நாங்கள் தை மாதத்தோடு சேர்த்து செய்து முடிச்சிட்டோம். எங்களோட பணி முடிஞ்சது. அடுத்த காணொளி பகுதி 5 நாங்கள் அதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். இப்போ நாங்கள் 5 மாற்றுத்திறனாளிகளை மார்கழி மாதத்துக்குரிய எங்களுடைய பணிக்காக தேர்வு செய்து அது மயிலங்காடு, கோப்பாய், நீர்வேலி, தெல்லிப்பளை, அளவட்டி இந்த 5 இடங்களிலும் இருந்து மாற்றுத்திறனாளிகளை தெரிவு செய்து நாங்கள் அவர்களுக்கு தலா 10,000 ரூபாய் பெறுமதியான உலருணவு பொருட்களை ஒரு வாகனத்தை ஒழுங்கு செய்து அதன் மூலம் நாங்கள் அவர்களுக்கு கொண்டு சென்று வழங்கி இருக்கிறோம். இந்த மாற்றுத்திறனாளிகள் என்றதை கிட்டத்தட்ட ஒரு நடப்பினத்துக்கு சமமானவர்கள். ஏன் நாங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்குறோம் இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் பணியில் என்னென்றால், அவர்கள் சுயமாக இப்போ உதாரணமாக உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வேலை செய்யக்கூடிய உடல் வலிமை இருந்தும் சோம்பேறி காரணமாக இந்த வெளிநாட்டுல புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து போகிற பணங்களை அங்கே ஒரு பொறுப்பு இல்லாமல் செலவழித்து கொண்டு ஒரு தொழில் முயற்சி இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படி வாழ்கிற நபர்கள் மத்தியில் இந்த மாற்றுத்திறனாளிகள்ன்ற அவர்கள் கிட்டத்தட்ட நடப்பினத்துக்கு சமம். அந்த வகையில் அவர்களுக்கு எங்களை போல இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறார்கள். கட்டாயம் அவர்களுக்கு அந்த உதவியை செய்ய வேண்டியது ஒவ்வொரு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறார்களுக்கும் எங்களால் இயன்ற உதவியை கட்டாயம் செய்ய வேணும். அது எங்களோட கடமை. அந்த வகையில் நாங்கள் அந்த மாற்றுத்திறனாளிகள் 5 பேருடைய தொடர்பு கொண்ட இடத்தை அவர்கள் தங்களுக்கு உலருணவு பொருட்களை தாங்கொண்டு அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் அவர்கள் 5 பேருக்கும் தலா 10,000 ரூபாய் பெறுமதியான மிகவும் தரமான உலர் உணவுப் பொருட்களை வழங்கி இருக்கிறோம். அதுக்குரிய ஆதாரங்கள், காணொளிகள் இந்த உரையை தொடர்ந்து பின் காணொளியில் நாங்கள் உங்களுக்கு இணைச்சி விடுறோம். அதே நேரம் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லோற்ற வேண்டுதலுக்கும் இணங்க, பலவேற்ற ஆலோசனைகளுக்கு இணங்க நாங்கள் எதிர்வரும், அதாவது தை மாதத்திலிருந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு முதல் காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். நான் அதாவது அவைய அவை தன்னிச்சையா தன்னிறைவா இயங்குற மாதிரி ஒரு உதவியை நீங்கள் செய்யுங்கொண்டு பலர் ஆலோசனை, பலதற்ற கருத்துக்களை நாங்கள் செவிமடுத்து தை மாதம் நாங்கள் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு எப்படி செய்திருக்கிறோம்னு சொல்லுவாங்க, அவருக்கு ஒரு தன்னிறைவா அவர் ஒரு தொழிலை செய்கிறதுக்கு அதன் மூலம் வேற வருமானத்தை எடுத்து அவர் இனிமேல் யாரிலையும் தங்கி இருக்காத அளவுக்கு தன் வாழ்வாதாரத்தை கொண்டு வர மாதிரி தை மாதம் செய்திருக்கிறோம். அந்த காணொளிகள் எதிர்வரும் பகுதி 5 காணொளியில் நான் உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். மற்றது நாங்கள் இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்களுக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு மற்றது கல்விக்கு செய்யறதுக்கு எங்களுக்கு நிதி பலம், அதாவது நிதி வளம் போதாமை இருக்குது. நான் பல தடவை உங்கள்கிட்ட மிக தாழ்மையாக இந்த காணொலியெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறேன். அதாவது புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற நாங்கள் என்னதான் இந்த புலம்பெயர் தேசத்தில் இருந்து நாங்கள் நல்ல நிலைமையில் இருந்தாலும் எப்படித்தான் நாங்கள் வசதி வாய்ப்புகளோட இருக்கிறோமோ இல்லையோ அது வேற பிரச்சனை. ஆனால்
நாங்கள் புலம்பெயர் தேசத்துல வந்திருந்தாலும் எங்கட தொப்புள் கொடி உறவுகள், அதாவது எங்கண்ட ஆணி வேர், அதாவது எங்கட வேர் வந்து தாயகம் என்றதை ஒரு தரம் மறக்க வேண்டாம் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்றேன். அதாவது சில பேரோட உரையாடைக்கு ஒரு கசப்பான உரையாடலை பதில சொல்லுவேன் என்னென்னா, நாங்கள் நாட்டை விட்டு வந்துட்டோம், எங்களுக்கு அங்கே ஒரு தரம் இல்லை, என்னத்துக்கு அங்கே யார் என்னண்டான், எங்களுக்கு இது தேவை இல்லையா. நான் அவைகளை கொண்ட வலியுறுத்த விரும்புகிறேன் என்னன்னு சொன்னால், நாங்கள் என்னதான் புலம்பெயர் தேசங்களில் பறந்து வாழ்ந்திருந்தாலும் எங்களண்ட தொப்புள் கொடி, அதாவது எங்கட வேர், எங்கட ஆணி வேர் வந்து தாயகம் என்றதை ஒரு தரம் மறக்க வேண்டாம். அவர்களை நாங்கள் மறந்து நாங்கள் எங்களால் இயலக்கூடிய பங்களிப்பு, அதாவது இந்த நலிவிட்டோர்களுக்கான நேசக்கரங்கள் குழுமமும் அதைத்தான் உங்கள்கிட்ட தாழ்மையாக கொள்ளுன்றது என்னன்னு சொன்னால், நாங்கள் இந்த நிதி பங்களிப்பை உங்களை செய்யுங்கொண்டு யாரையுமே வற்புறுத்த இல்லை, தண்டிக்க இல்லை. அதாவது நீங்கள் மனமுவந்து, அதாவது நீங்கள் சுய விருப்பத்தின் பேரில் இந்த குழுமம் சரியான முறையில் செயல்படுது, இவங்களை நம்பி நாங்கள் பணத்தை கொடுக்கலாம், இவங்க சரியான முறையில் இந்த வேலை திட்டங்களை கொண்டு போகிறாங்க, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஊழல்ன்றதை உங்களுக்கு நம்பிக்கை வர வேணுமென்றதுக்காண்டி தான் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் செய்யப்பட்ட வேலை திட்டங்களை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்து கொண்டு வாரோம். அதில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த நான் பகுதி 3 காணொளியில் என்னத்துக்காண்டி நாங்கள் திருப்பியும் மீளவருக்காக உங்களுக்கு பதிவு செய்கிறேன். என்னத்துக்காண்டி நாங்கள் இந்த புகைப்படங்களை வெளியிடுறோம்னு சொல்லி சொன்னால், அதாவது நிறைய முறைப்பாடுகள் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி, குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிற மாற்றுத்திறனாளி திருப்பி உதவியை பல பேர்கிட்ட பெற்றுக்கொண்டிருக்கிறான். இதால் என்ன ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், உண்மையில சில பின்தங்கின மிகவும் உதவி தேவைப்படுற மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி இதுவரை கிடைக்காம போறதுக்குரிய சந்தர்ப்பத்தை நாங்களே வகுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஆனபடியாத்தான் இதில் எதிர்மறையான கருத்துகள், விமர்சனங்கள் இருந்தாலும் நாங்கள் அந்த அவையின் புகைப்படங்களை வெளியிடுறோம். அது இன்னொரு காரணம் இருக்குன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற பலதரப்பட்ட பரந்து வாழ்கிற உறவுகள் எங்களை நம்பி, அதாவது எங்களை நம்பி இவர்கள் எங்களோட செயற்பாடு மீது நம்பிக்கை கொண்டு எங்களுக்கு நிதி பங்களிப்பை செய்யணும். அவர்களும் நிதியை சும்மா அவை இதண்டையில் ஒவ்வொருத்தரும் தங்களோட உடம்பை எல்லாம் வருத்தி உழைச்சி தான் அந்த பணத்தை அவை இங்கே சம்பாதிக்கணும். அந்த வகையில் அவர்கள்ட்ட இருந்து வாங்கின ஒவ்வொருத்தருக்கும், அதாவது எங்களுக்கு நிதி பங்களிப்பு, இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் குழுமத்துக்கு புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து பங்களிப்பு செய்கிற ஒவ்வொரு புலம்பெயர் தேசத்துல பணம் வழங்கின ஒவ்வொரு நபருக்கும் நாங்கள் ஒரு பொறுப்பு கூறல், ஒரு பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்குது. அதாவது நிதியை வேண்டி போட்டு அவர்கள் நிதியை எங்களுக்கு பங்களிப்பு செய்துட்டாக நாங்கள் தான் தோன்றித்தனமா நாங்கள் எதேச்சையா இதுவும் செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் நடக்க முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு நிதி பங்களிப்பு செய்த ஒவ்வொரு நபருக்கும் நாங்கள் அவற்றை கருத்துக்கு மதிப்பு கொடுத்து அவைக்கு பதில் கூற வேண்டிய ஒரு நிலப்பாடு எங்களுக்கு இருக்கு. அந்த வகையில நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், எங்கட குழுமம் இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த தொழில்நுட்பம் மிக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, டெக்னாலஜி டெவலப் ஆகியிருக்குது. ஆனா அந்த டெக்னாலஜி டெவலப் ஆனதை சில பேர் மிஸ்யூஸ் பண்ணினோம், அதாவது தவறான முறையில பயன்படுத்தினோம். உதாரணமா நாங்கள் உண்மையிலேயே இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை திட்டம் செய்த நாங்கள்ன்றதை என்னத்துக்கு எங்கண்ட பதாதை, அதாவது எங்கண்ட பெனரோட உங்களுக்கு காட்சிப்படுத்துறோம்னு சொல்லி சொன்னா, நிறைய, அதாவது நான் யாரையும் விமர்சனம் செய்தோ மற்றவை எல்லாம் பிளவுடினா நாங்கள்லாம் நேர்மையா செய்கிறோம்ன்ற கருத்தை உங்களுக்கு முன்வைக்க இல்லை. அதாவது இப்போ இன்றைக்கு சமூக ஊடகங்கள்ல நிறைய வீடியோகள், காணொளிகள் யாருமே எடுக்கலாம். அப்ப தாங்கள் செய்த அந்த நிதி பங்களிப்பு செய்கிறார்களுக்கு என்ன தவறு சில இடங்கள்ல நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னால், தாங்கள் யாரோ ஏற்கனவே செய்த வேலை திட்டங்கள் காணொலியை தாங்கள் செய்த மாதிரி அனுப்பி அவையிட்ட பணம் எடுத்த சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்குன்னு எங்களுக்கு நிதி பங்களிப்பு செய்தாக்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தவை. அவேண்டிய அந்த கருத்துக்கு மதிப்பளிச்சு தான் நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னால், எங்கட குழுமம், அதாவது எங்கட குழுமத்தை நம்பி அவர்கள் எங்களுக்கு நிதி பங்களிப்பு செய்தவர்கள், அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் பாத்திரமா நடக்க வேண்டும் என்ற காரணத்துக்காண்டி தான் நாங்கள் எந்த வேலை திட்டம் செய்தாலும் நாங்கள் எங்களுக்குரிய பதாதை, அதாவது நலிவிட்டோர்களுக்கான நேசக்கரங்கள் என்ற பதாதையை முன்னிலைப்படுத்தி காட்சிப்படுத்தி நாங்கள் அந்த வேலை திட்டத்தை செய்து கொண்டு வரோம். அதுக்கு என்ன காரணம் என்றால், நாளைக்கு ஒரு நபர்
இது உங்களோட நீங்கள் செய்தாண்டாக்கு என்ன ஆதாரம் என்று எங்கள்கிட்ட ஒரு கேள்வியை ஒரு வினாவை தொடுத்தால் எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது. இங்க வேறுங்கோ, நாங்கள் எங்கட நலிவுட்டோர்களுக்கான நேசக்கரங்கள் என்ற பேனரோட செய்திருக்கிறோம். எங்கண்ட அனுமதி இல்லாம எங்கட பேனரை வேற யாருமே உபயோகிக்க முடியாது. அந்த வகையில உங்களுக்கு நான் அந்த கருத்தை கட்டாயம் முன்னிலைப்படுத்தி சொல்ல வேண்டியது எங்களோட குடும்பத்தின் சார்பில் எங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த வகையில தான் நாங்கள் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் சரி, கல்விக்காக இருந்தாலும் சரி, நாங்கள் எங்கட வேலை திட்டம் நலிவுட்டோர்களுக்கான நேசக்கரங்களால் செய்யக்க நாங்கள் எங்கட பதாதை நலிவுட்டோர்களுக்கான நேசக்கரங்கள் என்ற பதாதை அதே நேரம் அவையின் புகைப்படங்களையும் உள்ளடக்கி நாங்கள் அதை வெளியிடுறோம். இதில் விமர்சனங்கள் எதிர்மறையான கருத்துக்கள் இருந்தாலும் எங்களுக்கு நிதி பங்களிப்பு செய்கிறார்கள் என்ற அவைக்கு நாங்கள் நம்பிக்கையா நடக்க வேணும். மேற்கொண்டு அவை இவை உண்மையில செய்யணும், அதாவது ஒவ்வொரு மாதமும் சரியான முறையில செய்யணும். இவன் வேலை திட்டம் ஒழுங்கான முறையில வடிவமைக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் இவர்களை நம்பி பண கொடுப்பனவை செய்யலாம் தொடர்ந்துன்றது எங்களோட நடவடிக்கையில தான் தங்கி இருக்குது. அதாவது சில விமர்சனங்கள், சில எதிர்மறையான கருத்துக்களை நாங்கள் கேட்காம செவிமடுக்காம விடுறதுன்ற அர்த்தம் இல்லை. எங்களுக்கு சில பொறுப்பு கூறல்கள் இருக்குது. அதாவது இந்த மாற்றுத்திறனாளிகள் என்ற விஷயங்கள்ல நாங்கள் ஒரு குழுவை நியமித்து ஆய்வு செய்த இடத்துல ஒரு சுத்தி ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட மாற்றுத்திறனாளிகளே திருப்ப பயனடைஞ்சொன்றிருக்கணும். வேற உண்மையில இதுவரை உதவி பெறாத எத்தனையோ மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி சென்றடைய இல்லை, அவர்களை யாருமே கணக்கில் எடுக்க இல்லை. அந்த வகையில தான் நாங்கள் இதை செய்கிறோம். மற்றது எதிர்வரும் அடுத்த காணொளி தை மாதத்துக்குரிய காணொளி பகுதி 5 மிக விரைவில் நாங்கள் எல்லா வேலை திட்டமும் செய்து முடிச்சிட்டோம். அதுக்குரிய அறிக்கைகள் தயார்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. ஆவணங்கள் அந்த அறிக்கையோட சேர்த்து வெளியிடுறதுக்குரிய ஆவணங்கள், ஆதாரங்கள் எல்லாம் இணைக்கப்பட்டு கொண்டிருக்குது. வெகு விரைவில் நாங்கள் அதை உங்கள் முன் சமர்ப்பணம் செய்வோம். அதே நேரம் நான் பல தடவை உங்களுக்கு இந்த காணொலியை ஏன் நான் உங்கள் முன்னுக்கு கொண்டு வரேன், என்னத்துக்கான இதை செய்கிறேன்ன்றதை பல காணொலியெல்லாம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். இதுக்கு மேலே விளங்கப்படுத்துறதுக்கு முடியாது. நீங்கள் தயவு செய்து உங்கள்கிட்ட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், நாங்கள் ஒவ்வொருத்தரும் சுயநலமா இருக்க வேண்டாம். அதாவது நாங்கள் இவை செய்யணும்காண்டி இவை எங்களை வற்புறுத்தினம் அப்படின்னு கேட்கல. நாங்கள் உங்கள்கிட்ட பெருந்தொகை பணத்தை கேட்கல, அதாவது சிறுதொகை பணம். அதாவது நீங்கள் எங்கள்ட இந்த காணொலிகளை பார்த்து எங்களோட வேலை திட்டங்களை நீங்கள் உற்று நோக்கி அவதானிச்சு நிதானமா, அதாவது நாங்கள் அவசரப்படுத்தல, உங்களுக்கு கால அவகாசம் தாரம், நீங்கள் வடிவா பார்த்து இவங்களை நம்பி கொடுக்கலாமா, இவங்க சரியான நேர்மையான ஆக்களை வச்சு செய்யறாங்களா, நேர்மையா செயற்படுகின்றார்களான்றதை நீங்கள் உற்று நோக்கி அவதானிக்கிறதுக்கு நாங்கள் கால அவகாசம் தாரம். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் செய்கிற வேலை திட்டத்தை மிகவும் நேர்மையாக நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறோம், தெரியப்படுத்துகிறோம். அறிக்கையெல்லாம் நோமலாக எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் தெளிவாக அறிக்கையோட நாங்கள் செய்த வேலை திட்டங்கள், ஆதாரங்கள், கணக்கு வழக்குகள் எல்லாம் மிக தெளிவாக நாங்கள் எங்களோட நலிவுட்டோர்களுக்கான நேசக்கரங்கள் குழுமம் புலனத்தில் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் வலையொலி காணொலியில பதிவிட முடியாது, அறிக்கைகள் எங்களோட இதுகள் எல்லாம் பதிவிட முடியாது. பார்க்குறவங்களுக்கும் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும், சலிப்புத்தன்மை ஏற்படுத்தும். நீங்கள் எங்கள் மேல நம்பிக்கை கொண்டு இணைய விரும்பினால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த தொலைபேசி இலக்கம், அதாவது ராசலிங்கம் சசிகரன் வாட்ஸ்அப் இலக்கம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் நான். 0033 6 51 14 62 64 என்ற இலக்கத்தோட தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாட்டி எங்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பி நாங்கள் உங்களோட இணைய விரும்புகிறோம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் உங்களையும் எங்களோட வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைச்சு எங்களோட இந்த வேலை திட்டங்களை இன்னும் நாங்கள் நிதி பங்களிப்பு காணாமல் இருக்கிற காரணத்தால் எங்களால் பெருசாக எதுவும் செய்ய முடியாமல் கிடக்கு. அதாவது அங்கே நலிவுட்டோர்களுக்கான தேவைப்பாடு நிறைய இருக்குது, எங்களுக்கு நிதி வள பற்றாக்குறை இருக்கிறதால எங்களால் பெரிய அளவில் ஒரு வேலை திட்டத்தை செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் யார்டையும் பிச்சு எடுக்கிற மாதிரி கேட்கலையே என்றால் இது எங்கட வீட்டு சுபகாரியம் அல்ல, மங்களகரமான நிகழ்வு அல்ல. இது ஒரு சமூக பணி, உன்னத பணி, ஒரு கட்டாயம் செய்ய வேண்டிய எல்லாராலையும் ஒரு மகத்தான பணி. அந்த வகையில தான் நான் உங்கள்கிட்ட தாழ்மையோட கேட்டுக்கொள்றேன். நான் இதோட 4வது காணொலியை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறேன். இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் சும்மா இது ஒரு காணொலி என்றுட்டு தட்டி போட்டு போகாம கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு
உங்களால் வந்து சிறுதுளி, அதாவது நீங்கள் நாளாந்தம் ஒரு ஈரோவை கூட ஒரு உண்டியல்ல போட்டுக்கொண்டு வந்தீங்கன்னா 30 நாள்ல உங்களுக்கு 30 ஈரோ அந்த உண்டியல்ல வருகுது. நாங்கள் எவ்வளவோ பணத்தை எங்களை அறியாம அனாவசியமா நாங்கள் செலவு செய்கிறோம். அந்த வகையில நீங்கள் இந்த எங்களுக்குரிய நலிவிட்டோர்களுக்கான நேசக்கரங்களுக்கு கைகோத்து எங்களோட கரங்களை பலப்படுத்தி நாங்கள் மேலும் நிறைய நலிவிட்டோர்களுக்கு சேவையை செய்து இந்த சமூக பணியை செய்து எங்களால் இந்த குடும்பத்தால் இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எங்கண்ட நல்லுறவுகளால் அங்கே எங்களோட தாயகத்தில் தொப்புள் கொடை உறவுகளுக்கு ஒரு நல்ல விஷயம், ஒரு சமூக பணி நடக்குதுன்றால் அதை போல பூரிப்பும் மகிழ்வும் வேறு எதுவும் இருக்க முடியாதுன்றதை எங்களை மாதிரி நீங்களும் நன்கு அறிவீர்கள். அந்த வகையில் தயவு செய்து நான் மீண்டும் மீண்டும் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களோட இந்த காணொலியை பார்த்துட்டு கடந்து செல்லாம தயவு செய்து எங்களுக்கு கரம் கொடுத்து எங்களோட நீங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு குடையின் கீழ், அதாவது ஒரு குடையின் கீழ் எந்தவித எதிர்மறையான எண்ணங்களும் இல்லாம ஒரு குடையின் கீழே ஒற்றுமையா எல்லாரும் ஒரு நோக்கம், நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் என்ற நோக்கம் நலிவுற்றோர்களுக்கு உதவி செய்கிறது மாத்திரம்தான். மற்றபடி எங்களுக்கு அடுத்தவே விமர்சனம் செய்கிறதோ அவே தப்பா செய்யணும் நாங்கள் சரியா செய்யணும்ன்றதோ எங்கட நோக்கம் இல்லை. எங்கண்ட குடும்பம், அதாவது எங்கட வேலை திட்டத்தை கரெக்டா செய்ய வேணும், எந்தவித பிழையும் இல்லாம சரியா நேர்த்தியா நேர்மையா செய்ய வேணும்ன்றதான் எங்கட நோக்கம். அந்த நோக்கத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு கொண்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து எங்களோட குடும்பத்தோட இணைஞ்சு நீங்கள் இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்ட போல முகநூல் கணக்கொண்டு திறந்திருக்கிற நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் உண்டு. அந்த அந்த முகநூல்லையும் உங்களோட தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். எங்களோட இந்த ஜுத்திப்பிலையும் உங்களோட தகவல்கள் கருத்துகள் ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ளலாம். புதுசாக இணைய விரும்புகிறார்கள் நீங்கள் எங்களோட இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த தொலைபேசி புலனம் இலக்கத்தோட தொடர்பு கொண்டு எங்களோட இணைஞ்சு எங்களோட இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் என்ற பணிக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தரமாறு குழுமத்தின் சார்பில் நான் உங்கள்கிட்ட தாழ்மையாயும் பணிவுடனும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ பகுதி 5 நான் குறிப்பிட்ட மாதிரி தை மாதத்துக்குரிய கல்வி, மார்கழி மாதத்துக்குரிய கல்வி, மற்றது தை மாதத்துக்குரிய மாற்றுத்திறனாளிகள் என்ற வேலை திட்டத்தோட நான் உங்களை மிக விரைவில் சந்திப்பேன் என்று கூறி நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் குழுமத்தின் சார்பில் உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பின் ராசலிங்கம் சசிகரன். நன்றி, வணக்கம்.